குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு சூட்டுனால இருக்கலாம். தாய் காரமா சாப்பிட்டுருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு உடம்பு நிலை சரியில்லாம வயிற்றுப்போக்கு போச்சுன்னா, தாய்ப்பால் குடுத்தாங்கனாக்கா, அந்த குழந்தைக்கும் வயிற்றுப்போக்கு போகும். அதிக காரம், புளிப்பு இதெல்லாம் வெளி இடங்களுக்கு போயி அவங்க அலைஞ்சிருந்தாங்கனாக்கா, அவங்களோட சூடு, அதனால குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு போகலாம். குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு நிப்பாட்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். வெற்றிலையினுடைய காம்பு. இப்ப இது கூட பால், பெருங்காயம் கொஞ்சமா எடுத்துக்கிறணும். இதையும் இந்த இதுல போட்டு, இப்போ ஒரு நாட்டு மாட்டு பால் 2ம் நம்ம அத அப்படியே கரைக்கிறப்போ, நல்லா சப்பி போகும். இதுல உள்ள சாறு முழுதும் இந்த பாலும், பால் பெருங்காயத்தினோடையும் கலந்து ஒண்ணு சேர்ந்துரும். இத நல்லா தனியா எடுத்து வச்சுட்டு, குழந்தைக்கு உள்ளுக்குள்ள குடுத்து விட்டீங்கனாக்கா, வலிச்சு வலிச்சு தண்ணி தண்ணியா பச்சை பச்சையா போய் வயிற்றுப்போக்கு போய்க்கிட்டு இருந்தாலும், அது ஒரு 5 நிமிஷத்துல நின்றும். குழந்தை அதுக்கப்புறம் நல்லா இடுப்பு வரைக்கும் ஒரே வெந்நீரா வச்சு கழுவி விட்டுட்டீங்கனாக்கா, அழகா வயிற்றுக்கடுப்பும் போய் வயித்தாலையும் போயிரும். குழந்தை அதுக்கப்புறம் நல்லா தூங்கும்.